பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலை நேரத்திலே மகளிர் மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாக ஹெவன் டிவியின் வாயிலாக உங்களை சந்திப்பதினாலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அதிகாலை நேரத்திலே நாம் சற்று நேரம் நம் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்து அவரை மகிமைப்படுத்திவிட்டு ஒரு சில வசனங்களை தியானித்துவிட்டு ஜெபத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த வேளையில் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா. நீங்கள் நல்லவரப்பா, நல்லவரப்பா, கிருபை உள்ளவரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், இரக்கம் உள்ளவனுக்கு நீர் இரக்கம் உள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமனாகவும், அப்பா, மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராய் இருக்கிறீர் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்கள் இருளான பாதைகளிலெல்லாம் ஏசப்பா நீர் கூடவே இருந்து எங்களை வழி நடத்தினீர் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. பாதை தெரியாதபடிக்கு நாங்கள் திகைத்த வேளையிலெல்லாம் இதுவே வழி என்று சொல்லி வழியை காட்டி தந்தீர் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கொடுமையான அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையிலே வந்த போது அப்பா, அந்த கொடுமையிலிருந்து எங்களை பாதுகாத்தீர். உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, பயங்கரமான போராட்டங்கள், பிரச்சனைகள் எங்கள் வாழ்க்கையிலே வந்தபோது என் ஆண்டவர் நீர் அப்பா. அந்த போராட்டத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தந்தீர் ராஜா. உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த அதிகாலை நேரத்திலே ஏசப்பா உங்கள் பாதத்திலே நாங்கள் அமர்ந்து இருந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியாக எங்களுக்கு நீர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி, நன்றி ஏசப்பா. அப்பா, உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள் என்ற வேத வசனத்தின்படி அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிற எங்கள் முகங்களை எல்லாம் நீர் பிரகாசமடைய செய்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. நாங்கள் வெட்கப்பட்டு தலைகுனிந்து நின்ற இடத்திலெல்லாம் ஆண்டவரே எங்கள் தலையை உயர்த்தினரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி, நன்றி. வியாதி வந்தபோது ஏசப்பா மருத்துவமனைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது ஏசப்பா மருத்துவமனைக்கு போகாதபடிக்கு நீரே எங்களுக்கு பரிகாரியாய் கடந்து வந்து அப்பா சுகம் தந்தீரே. அதை நினைத்து
நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நேரத்திலே அப்பா உங்கள் பிரசன்னம் ஆண்டவரே, உங்கள் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. தாகத்தோடு வாஞ்சையோடு இந்த காலை நேரத்திலே உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற அப்பா உம்முடைய பிள்ளைகள் மேலே ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா இல்லங்கள் எல்லாம் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படட்டும் அப்பா. இந்த காலை நேரத்திலே அப்பா உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. என்னுடைய இருள் விலகி போகாதா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தருகிற சுகத்திற்காக, ஜீவனுக்காக, உணவுக்காக, உடைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே இந்த வேளையிலே நாங்கள் தியானிக்க போகிற உம்முடைய வார்த்தைகளப்பா, உம்முடைய வசனம் ஆண்டவரே அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளே 130, 160, 100 பலன் தரும்படியா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்முடைய வசனப்பா, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே. இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல இறங்குவேன் என்று சொன்னீரேப்பா. ஒவ்வொரு வசனமும் உம்முடைய வார்த்தை ஒவ்வொன்றும் அப்பா எங்கள் இருதயத்துக்குள்ளே பனியை போல இறங்கட்டுப்பா. லீலி புஷ்பத்தை போல மலரட்டும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இங்கே பாருங்கள், இந்த வசனத்தில் தாவீது உடைய விசுவாசத்தை நாம் காண்கிறோம். தாவீது தன்னுடைய விசுவாசத்தை இதில் அறிக்கை பண்ணுகிறார். தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கர்த்தரால் சாட்சி பெற்ற ஒரு தேவ பிள்ளை. கர்த்தருக்கு பிரியமானவைகளை எல்லாம் செய்கிறவர். எதை செய்தாலும், எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தரிடத்தில் விசாரித்து விசாரித்து கேட்டு கேட்டு செய்கிறவர் தான் தாவீது. ஒரு யுத்தத்திற்கு போக வேண்டும் என்றால் கூட கர்த்தரிடத்தில் இதில் போகலாமா போக வேண்டாமா என்று கேட்கிற ஒரு மகன்தான் தாவீது. தாவீதுடைய வாழ்க்கையிலும் இருளான ஒரு பாதை ஏற்பட்டது. இருள் சூழ்ந்து கொண்ட நேரம் வந்தது. அந்த இருளான பாதையிலே தாவீது நடக்கும்போது அவர் மனம் சோர்ந்து போகவில்லை, தளர்ந்து போகவில்லை. ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு இருள் வந்தது என்று சொல்லி அங்கே புலம்பவில்லை. கர்த்தருடைய பிள்ளையே, அவருக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது. கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை காணப்பட்டது. ஆகவே தான் இந்த இருளான பாதையிலே தாவீது நடந்து செல்கிற வேளையிலே இந்த வார்த்தையை, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, தாவீதுக்கு எப்படி இந்த விசுவாசம் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது சங்கீதம் 18வது அதிகாரம் 17, 18 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது தாவீது சொல்லுகிறார்,
என்னிலும் அதிக பலவானாய் இருந்த என் பலத்த சத்துருக்கும் என் பகைவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். இங்கே பாருங்கள், தாவீது சொல்லுகிறார், என்னிலும் அதிக பலவானாய் இருந்த என்னுடைய பலத்த சத்துருக்கும் என்னுடைய பகைவர்களுக்கும் கர்த்தர் என்னை விடுவித்தார் என்று சொல்லி, கர்த்தருடைய பிள்ளையே, நாம் சங்கீதங்களின் புத்தகத்தை வாசித்து பார்க்கும்போது தாவீது அடிக்கடி சொல்வதை நாம் பார்க்க முடியும். என் சத்துரு என்னை பின்தொடர்ந்தான், என் சத்துரு என்னை பின்தொடர்ந்தான், சத்துரு என்னை இருளிலே இருக்க பண்ணினான், சத்துரு என்னை கீழே விழத்தள்ளினான். இப்படியாக சத்துரு என்று சொல்லி அந்த சத்துருவோடு இருந்த போராட்டங்களை தாவீது சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளையை இந்த சத்துரு என்று சொல்லும்போது அநேக காரியங்களை நாம் சொல்லலாம். தாவீதுடைய சொந்த மகனே தாவீதுக்கு எதிராக எழும்பினான். அது மட்டுமல்ல, சொந்த மாமனாரு கூட தாவீதுக்கு விரோதமாய் எழும்பினார். இன்னும் அநேக பகுதியில் அமலேக்கியர் மனைவி பிள்ளைகளையெல்லாம் சிறைபிடித்து கொண்டு போனார்கள். இப்படியாக அநேக கஷ்டங்கள் சத்துருவின் மூலம் தாவீதுக்கு ஏற்பட்டது. அந்த கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் தாவீதுக்கு விடுதலை கொடுத்தார். அது மட்டுமல்ல, ஆபத்து மரணத்திற்கும் தாவீதுக்கும் ஒரு அடி மாத்திரம் தூரமாய் இருந்த நேரத்திலே கர்த்தர் அந்த மரணத்திலிருந்து தாவீதை காப்பாற்றினார். இப்படியாக அநேக ஆபத்துகளிலிருந்தும் கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார். இவைகளை எல்லாம் தாவீது நினைத்து பார்க்கிறார். கர்த்தர் என்னை சத்துருவின் கைகளுக்கு விடுவித்தார், என்னுடைய ஆபத்தான நாட்களிலே கர்த்தர் என்னை காப்பாற்றினார். அப்படி செய்த கர்த்தர் இப்பொழுதும் இந்த இருளான பாதையிலே நான் நடந்து கொண்டிருக்கிற இந்த இருளிலும் கர்த்தர் எனக்கு இருளை நீக்கி வெளிச்சத்தை தருவார் என்று சொல்லி அவருக்குள்ளே ஒரு விசுவாசம் இங்கே எழும்புவதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இருளான பகுதி காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இருளான பகுதிகளிலே நாமும் தாவீதை போல விசுவாச அறிக்கை பண்ண வேண்டும். என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று நாம் நினைக்கலாம். எப்படி என்னால் இந்த இருளான, இந்த துக்கம் நிறைந்த, இந்த வேதனை நிறைந்த இந்த இருண்ட காலத்தில் என்னால் எப்படி விசுவாச அறிக்கை செய்ய முடியும் என்று கர்த்தருடைய பிள்ளை ஒருவேளை நீ நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இதற்கு முன்பாக எத்தனையோ பிரச்சனைகள் சத்துருக்கள் மூலம் வந்தது, ஆபத்துக்கள் நமக்கு வந்தது. எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தந்தார், ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றினார். இவைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தாவீது அந்த 18வது சங்கீதத்தில் அது எப்பொழுது பாடப்பட்டது என்றால், சத்துருவின் கைக்கும் சவுலின் கைக்கும் தேவனாய கர்த்தர் விடுவித்த போது ராக தலைவனுக்கு பாடிய பாடல் தான் இந்த 18வது சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், கர்த்தருடைய பிள்ளை தாவீது அதை நினைவு கூர்ந்தார். கர்த்தர் ஆபத்திலும் சத்துருக்கள் கையிலிருந்தும் விடுவித்ததை நினைவு கூர்ந்தபடினால்தான் தாவீதுக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்தது. நாமும் கூட கர்த்தர் நம்மை சத்துருவின் கைகளுக்கும் ஆபத்துகளிலிருந்து நம்மை விடுவித்த நாட்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் நினைத்து பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு விசுவாசம் வரும். அப்பொழுது நாமும் என்ன செய்ய வேண்டும்? இந்த இருளான பாதை, நான் இப்பொழுது என்னுடைய
வாழ்க்கையிலே காணப்படுகிற இந்த இருளான பாதையிலே கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று நமக்குள்ளே ஒரு விசுவாசம் வரும்போது நாம் அறிக்கை பண்ண வேண்டும். என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தாவீது விசுவாச அறிக்கை பண்ணினபடினாலே கர்த்தர் தாவீதினுடைய இருளை வெளிச்சமாக்கினார். நாமும் கூட விசுவாச அறிக்கை பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். இன்னும் பாருங்கள், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆழத்தில் இருள் இருந்தது என்று சொல்லி. ஆழத்தில் கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய இருதயமாய அந்த ஆழத்துக்குள்ள உனக்கு இருள் காணப்படுகிறது. அந்த இருள் மகா கொடிய இருளாய் காணப்படுகிறது. அந்த இருள் பயங்கரமான இருளாய் காணப்படுகிறது. அது வேதனையும் துக்கத்தையும் அந்த இருள் கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த ஆழத்திலே, உன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற இருள், அந்த துக்கம், யாரிடம் சொல்ல முடியாத ஒரு துக்கம். கர்த்தருடைய பிள்ளை, அந்த ஆழத்தில் தான் கர்த்தர் பிரமிக்கத்தக்க அதிசயமான காரியத்தை உனக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை 4வது வசனத்தை நாம் பார்க்கின்ற வேளையிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலையை போடுங்கள் என்று இயேசு சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே பாருங்கள், சீஷர்கள் முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள், ஆனால் ஒன்றுமே அகப்படவில்லை. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் வந்து சொல்கிறார், வலையை தள்ளி கொண்டு போய் வலையை ஆழத்தில் போடுங்கள் என்று. அந்த ஆழத்தில், அந்த இருளான ஆழத்தில் போடுங்கள் என்று சொன்ன மாத்திரம் வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள் அகப்பட்டன. எல்லாரும் பார்த்து பிரமிப்பு அடைந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, அதே போல்தான் இந்த நாளிலே உன்னுடைய இருதயத்திலே அந்த ஆழத்தில் இருக்கிற அந்த இருள் நீங்கும்படியாக, அதில் பிரமிக்கத்தக்க அதிசயத்தை செய்யும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? சீஷர்கள் அன்று கீழ்ப்படிந்து வலையை ஆழத்தில் போட்டது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று நாம் விசுவாச வலையை நாம் போட வேண்டும். நம்முடைய விசுவாசமாகிய வலையே அந்த இருளான பகுதியிலே, அந்த இருளான காரியத்திலே, அது உன்னுடைய பிள்ளையின் காரியமாக இருக்கலாம், அல்லது படித்து பார்த்தேன், படிக்க முடியாதபடி பிள்ளைகளுடைய இருதயமே வேதனையாகிய இருளினால் காணப்படலாம், அல்லது வியாதியாகிய இருள், ஏதோ ஒரு இருள் உன் இருதயத்துக்குள்ளே ஆழத்தில் இருக்கிறது. அதில் விசுவாசமாகிய வலையை நீ போடும்போது, தாவீது அறிக்கை செய்தது போல நீனும் செய்யும்போது, அந்த காரியத்திலே கர்த்தர் பிரமிக்கத்தக்கதான அதிசயமான காரியத்தை செய்து உன்னுடைய இருளை அவர் வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, நாம் செய்ய வேண்டியது விசுவாச அறிக்கை. அப்படி நாம் செய்யும்போது நம்முடைய இருளானது நீங்கி வெளிச்சம் உண்டாகும். 1 யோவான் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. எப்பொழுது? நாம் விசுவாச அறிக்கை பண்ணும்போது, என் தேவனாய கர்த்தர்
கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று விசுவாச அறிக்கை பண்ணும்போது இருள் நீங்கி போகும், வெளிச்சம் பிரகாசிக்கும். இருள் என்று சொல்லும்போது சாத்தான், வெளிச்சம் என்று சொல்லும்போது ஒளி என்று சொல்லும்போது கிறிஸ்து. இந்த இருள் நீங்கி போகும்போது கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளையே, ஏசாயா 60வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதுமில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பா, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீ விசுவாச அறிக்கை பண்ணும்போது என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார், என் பிள்ளைகளுடைய இருளை வெளிச்சமாக்குவார், என் வேலையின் பகுதியில் இருக்கிற இருளை வெளிச்சமாக்குவார், என்னுடைய வியாதியாய இருளை நீக்கி ஆரோக்கியம் என்கிற வெளிச்சத்தை தருவார் என்று சொல்லி நீ அறிக்கை பண்ணும்போது, நாம் அறிக்கை பண்ணும்போது கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சத்தை தருவார், நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்கிறது. இன்னும் பாருங்கள், அந்த இருள் நீங்கி அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும் போது ஏசாயா 58:8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் தொழிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே உன்னை காக்கும். இங்கே பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருள் நீங்கி கிறிஸ்துவின் ஒளி வரும்போது என்ன நடக்கிறதா, நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் எழும்பி நம்முடைய சுக வாழ்வு சீக்கிரமாய் திளிர்க்கும் என்று சொல்லப்பட்டு, இவ்வளவு நாளும் இருளாயிருந்த அந்த வாழ்வு கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த பகுதியில் இருக்கிற இருளை நீக்கி சுக வாழ்வை அவர் தொழுக்க பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளையை நாம் எல்லாரும் இன்றில் இருந்து நம்முடைய இருள் நீங்கி வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தாவீதை போல என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று நம் அறிக்கை பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை அவர் வெளிச்சமாக்குவார். ஆமேன். ஜெபிப்போமா? எங்கள் இருளை வெளிச்சமாக்குற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த காலை நேரத்திலே அப்பா ஆண்டவரே எஸ்ஸப்பா, நீர் எங்களோடு பேசின உம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. இந்த வேளையில் அப்பா ஆண்டவரே, இருதயத்தின் ஆழத்திலே அப்பா இருள் காணப்படுகிறது என்று சொல்லி ஆண்டவரே துக்கத்தோடு துயரத்தோடு இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா. நான் நன்மைக்கு காத்திருந்தேன், எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்திற்கு காத்திருந்தேன், இருள் வந்தது என்று சொல்லி வேதனையோடு கண்ணீரோடு ஏங்கி ஏங்கி அப்பா அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள் ஏசப்பா. ஆண்டவரே, அந்த இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த இருள் அப்பா, அந்த இருதயத்தின் ஆழத்தில் தான் அப்பா நீர் பிரமிக்கப்பட்ட அதிசயத்தை அந்த சீஷர்களுக்கு செய்தீர் அப்பா. இந்த நாளிலும் இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே அப்பா, பிள்ளைகளுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த வேதனை, அந்த துக்கமாகிய இருளில் ஆண்டவரே உம்முடைய அற்புதம் நடக்கட்டும் அப்பா, நடக்கட்டும். அது பிள்ளைகள் அதை கண்டு பிரமிப்படையட்டும் அப்பா, பிரமிப்பு அடையட்டும் அப்பா. ஏசப்பா, ஏசப்பா, விசுவாச அறிக்கை பண்ணக்கூடிய பலனை நீங்க கொடுங்கப்பா, கொடுங்கப்பா. இந்த நேரத்திலே ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய, விசுவாச அறிக்கை பண்ணக்கூடிய பலனை கொடுங்கப்பா, விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்திலே வெளிச்சம்
பிரகாசித்ததப்பா. ஆண்டவரை இருளில் இருக்கிற ஜனங்கள் அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் பெரிய வெளிச்சத்தை காணட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த நேரத்திலே இந்த அற்புதம் நடக்கட்டும் அப்பா. சீஷர்களுக்கு செய்தீரேப்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறப்பா. என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா இயேசப்பா, உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலே அப்பா இந்த நாளில் தங்கள் பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய அப்பா இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி இந்த வருடம் உமது பிள்ளைகளுக்கு சகல பகுதியில் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா ஆண்டவரே. இந்த நாள் பிரயாணத்தில் பிரயாணம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பு உமது பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டுப்பா ஆண்டவரே. இந்த நாளில் உமது பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே ஹெவன் டிவிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இயேசப்பா உமது பிள்ளைகள் கையிட்டு செய்கிற அப்பா வேலையை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. பில்டிங் கட்டுகிற வேலை ஆண்டவரே நடந்து கொண்டு இருக்கிறதுப்பா. இந்த வேலையை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. ஜூலை 31 தேதிக்குள்ளாக ஆண்டவரே அதை கட்டி முடித்து ஜூலை 31 பிரதிஷ்டை பண்ண என் ஆண்டவர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சூழ்நிலையை பார்த்தால் ஆண்டவரே போதிய ஆண்டவரே அதை கட்டி முடிப்பதற்கு போதிய பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறப்பா ஏசப்பா, நீங்க ஆண்டவரே உங்கள் வானத்தின் பலகணியை நீ திறந்து கொடுத்து அந்த பில்டிங் வேலைக்கு தேவையான பணங்களை என் ஆண்டவர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா ஜெபிக்கிறேன். இன்னும் அநேக தேவைகள் உண்டு ராஜா, எல்லாவற்றையும் நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. தொடர்ந்து அப்பா உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே அப்பா இந்த ஹெவன் டிவியை நடத்துகிற பிரதரோடு குடும்பத்தோடு அவரோடு இணைந்து செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டுப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்படியாக ஆண்டவரே இருளில் நடக்கிற ஜனங்கள் அப்பா இந்த ஊழியத்தின் மூலம் பெரிய வெளிச்சத்தை காணும்படியா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும்